ஒருத்தன் கேள்வி கேட்குறான், யாரு? இந்த சங்க பரிவாரங்கள். மதுவிலக்கு கொள்கை வேணுங்கிறாரு தேசிய அளவில், கல்வி கொள்கை வேணாங்கிறாரு தேசிய அளவில். ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியல. மதுவிலக்கு கொள்கை வேண்டாம் என்பதில், மதுவிலக்கு கொள்கை வேண்டும், மதுக்கடைகள் வேண்டாம் என்பதில் நல்ல நோக்கம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில் தீய நோக்கம் இருக்கிறது. நீ சனாதனத்தை திணிக்க கொல்லைப்புற வழியாக வருகிறாய், மும்மொழி திட்டத்தை திணிக்க கொல்லைப்புற வழியாக வருகிறாய். அதனால் எதிர்க்கிறோம். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இதுல ஒரு தீய நோக்கம் இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையில், இதில் நல்ல நோக்கம் இருக்கிறது மதுவிலக்கு கொள்கையில். ஆகவேதான் மத்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு, மோடி அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை விடுக்கிறது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்களும் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இப்படி இருந்தா என்னையோட விட்டுறணும். பெண்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வீட்டில் சண்டை பிடிங்க, குடிச்சிட்டு வந்தா சோறு இல்லைன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்தா சோறு இல்லை, வெளியே போ. பெண்கள் இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டும், வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும். யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திருமாவளவன் மேடையில் பேசிட்டு போறான். நான் 2015 சொன்னேன், அடிவயிறு எரிய எரிய சொல்லுகிறேன் என்று வேதனையோடு சொன்னேன். நாடாளுமன்றத்திலும் சொன்னேன், மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன். மனித வளம் பாழாகிறது, இந்தியா முழுவதும் மனித வளம் பாழாகிறது. எனவே மது மற்றும் போதை பொருள்களை ஒழிப்பதற்கு தேசிய அளவில் ஒரு கொள்கை வேண்டும், சட்டம் வேண்டும், அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கள்ளச்சந்தைகளில் புழங்குகிற போதை பொருட்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றி 9 இடத்துல சோதனை சாவடி இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்டர்ல இந்த சாராயத்தை கடத்திட்டு வர்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டோல்கேட் வச்சிருக்கிறாங்க. இந்த டோல்கேட் இல்ல, சாராயம் கடத்துற கும்பலை பிடிக்கிறதுக்கு டோல்கேட் இருக்கு. மற்ற மாவட்டங்களில் 2, 1, 3 தான் இருக்கு. விழுப்புரத்தில் 9 இடங்கள்ல இருக்கு. அதை மீறி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில். எப்படி அந்த 9 டோல்கேட்டை மீறி வந்துச்சு சாராயம்? எப்படி எக்கியார் குப்பத்திலே மரக்காணத்திலே மெத்தனால் வந்தது? அங்கே 22 பேர், 10 பேர் மீனவர்கள், 4 பேர் தலித்துகள், மற்றவர்கள் 8 பேர் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள். எல்லா சமூகங்களும் பாதிக்கிறார்களா இல்லையா? தலித்துகள் மட்டும்தான் பாதிக்கிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே செத்தது 69 பேர். 69 பேரிலே 15 பேர் பழங்குடி மக்கள், இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிலர், 10க்கும் மேற்பட்டவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். மாதவச்சேரி என்கிற கிராமத்திற்கு போனேன். அங்கிருந்த பாமக கார தம்பி ஒருவர் ஓடி வந்து என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், அண்ணா, தினந்தோறும் மாலையிலே இங்கு சாராயம் விற்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் விற்கிறாங்க, ஊருக்குள்ள நடுவில் வந்து விற்கிறான், யாராலும் கேட்க முடியல. ஊருக்குள்ள தெருவுக்குள்ள கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. என்னிடத்திலே வந்து சொன்ன தம்பி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார பையன் ஓடி வந்து சொன்னான். என் வண்டியிலேயே கொஞ்ச தூரம் பயணம் செய்தான். வன்னியர் தெருவுக்குள்ளே சாராயம், கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. எல்லாம் சொல்றவன் என்ன சொல்றான்னா, திருமாவளவன் போராட்டம் நடத்துறது எதுக்காகனா அவங்க சாதி சனெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதனால போராட்டம் நடத்துறாரு. இந்த மாதிரி ஒரு அற்பத்தனம் வேற என்னவா இருக்க முடியும்? அயோக்கியத்தனம், ஒரு கீழ்த்தரமான புத்தி, கீழ்த்தரமான புத்தி. மதுவிலக்கு மகளிர் குழுவை உருவாக்க போகிறோம். மதுவிலக்கு மகளிர் குழுவை உருவாக்க போகிறோம். அந்த மகளிர் குழு அந்த கிராமத்தில் மதுவை ஒழிப்பதற்கு என்னென்ன செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதையும் இந்த இயக்கம் முன்னெடுக்கும் என்பதை சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும், நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து கருத்துரை வழங்கிய தலைவர் பெருமக்கள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து